நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா பஜாஜில் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற N250. மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 250 சிசியில் தர முடியாத ப்ரைஸில் நம்மளோட புதுசாக N250 லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1,50,000 வரும். 250 சிசியில் இந்த கம்மியான ப்ரைஸில் எந்த ஒரு மாடலுமே கிடையாது. வாங்க வண்டியை பற்றி பார்த்துடலாம். மெயினாக வண்டியை பற்றி பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் டிசைனை பற்றி சொல்லவே வேண்டாங்க. கிராஃபிக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா மஸ்டரான டேங்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 250 சிசி வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இந்த மாடலில் மட்டும்தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய 150 சிசியில் பார்த்துருப்பீங்க, அதில் தெரியாது. 250ல் போகும்போது நல்லா தெரியும் இந்த மாடலில். லைட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா LED டிஆர்எலோட கொடுத்துருக்காங்க. முக்கியமானே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லி ஆகணுங்க. ப்ரொஜெக்ட் லைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த விசைட் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கவர் ஆகுங்க. LED இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற சஸ்பென்ஷன் பிரேக்கிங் பற்றி பார்க்க போகிறோங்க. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா USD ஃபோர்க்கில் கொடுத்துருக்காங்க, வித் ரிஃப்ளெக்டரோட கொடுத்துருக்காங்க. USD என்னென்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம மாடலில் டாமினாரில் கொடுக்க வேண்டிய சஸ்பென்ஷன் நம்ம 250 சிசியில் கொடுத்துருக்கோங்க. 250 சிசியில் வேறு எந்த மாடல்லையுமே சஸ்பென்ஷன் இவ்வளோ கொடுக்கல. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூல் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்கோம். டியூல் சேனல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு ஏபிஎஸ் வந்துடும், ரியல் ஏபிஎஸ் வந்துடும். இதில் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm கொடுத்துருக்காங்க, நல்லா வைடாக கொடுத்துருப்பாங்க. ரியல் சஸ்பென்ஷன் வண்டிக்கு முக்கியமானதே நம்மளுக்கு பில்லியனுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக போகணும், ரைடரும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். பில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டச் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் டச் மோனோ சஸ்பென்ஷன் பில்லியனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து சேஃபாக கூட ஸ்மூத்தாக ஓட்ட முடியும் நம்மளால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரைடரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து ரைட் பண்ண முடியும். பில்லியன் வந்து நல்லா வைடர் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. ரியலில் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா வைடரான டயரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பேசலாமா சார்? இதோட வண்டியோட கன்சோல் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த மாடல்லே கன்சோல் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. கன்சோல் பார்க்குறோம், ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வித் ப்ளூடூத்தோடு கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் கன்சோலில் போகும்போது நம்மளுக்கு கியர் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர், ஏஎஃப்இ, ஐஎஃப்இ, ஃபியூயல் இண்டிகேஷன் லெவல், ட்ரிப் மீட்டர், ஓடோ எல்லாமே மென்ஷன் ஆகிடும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 மோடு கொடுத்துருக்காங்க. 3 மோடு பார்த்தீங்க அப்படின்னா ரோட் மோட், ரெயின் மோட், ஆஃப் ரோட். ரோட் மோடில் வந்து நம்ம நார்மலாக ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெயின் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்க் வந்து ஸ்கிட் ஆகாமல் அந்த ஏபிஎஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஆஃப் ரோடில் போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து டிசின்னு சொல்லுவாங்க. டிசின்னு அப்படின்னா என்னன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடில் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. எதனால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடில் போகும்போது நம்மளோட கண்ட்ரோலால் மட்டும்தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருந்தால நம்மளுக்கு ஆஃப் ரோடில் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வந்து வண்டி இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்.